राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। राधे कृष्णा। அழகான கோவர்தன கிரி பரிக்ரமா பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ மானசீகமாக பரிக்ரமா பண்ணுறோம். இந்த நினைவுகள், இந்த எண்ணங்கள், இந்த பக்தியே நமக்கு அழகாக கோவர்தனத்தினுடைய பிரத்யக்ஷ தரிசனத்தை கொடுத்துடும். அதுவும் மதுராலெல்லாம் கோகுலாஷ்டமி பக்கத்தில் வந்தாச்சு. அழகான அந்த சமயத்தில் கிருஷ்ணனுக்கு பிரியமான கோவர்தன பரிக்ரமா பண்ணி கொண்டு இருக்கும். ஏன்னா இந்த கோவர்தன பரிக்ரமா பண்ணாலே கண்ணன் கிடைப்பான் அப்படின்றது நிரூபணமான ஒன்று. நம்ம சனாதன கோஸ்வாமியுடைய பஜன் குட்டீர் நேத்திலாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சக்கரேஸ்வர மகாதேவர், சக்கர தீர்த்தம், பஜன் குட்டீர், முகாரவிந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இதில் சனாதன கோஸ்வாமி இந்த சக்கரேஸ்வர மகாதேவர் சந்நிதி வாசலில் சின்ன குடிசையில் தான் இருந்துண்டு அழகாக டெய்லி கோவர்தன கிரி பரிக்ரமா பண்ணி கொண்டிருந்தார். இன்றைக்கெலாம் இந்த மானசிகங்கா ஏரியாலாம் அப்படியே ஃபுல்லாக வீடுகள், மார்க்கெட்டு நிறைய ஆயிடுது. சனாதன கோஸ்வாமி எல்லாம் இருந்த காலகட்டத்தில் அது பூரா காடாக இருந்தது. ஆளே இருக்க மாட்டா, ரொம்ப குறைவாக தான் ஆள் இருப்பாள். இந்த சனாதன கோஸ்வாமி இங்கிருந்து தான் அப்படி பரிக்கிரமா பண்ணுவார். அவருக்கு தள்ளாத வயசு வந்துடுத்து. எத்தனை வயசு வரைக்கும் சனாதன கோஸ்வாமி இருந்தார்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ஆனால் அப்போ கூட தினமும் அந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா 24 கிலோமீட்டர் நடக்கிறத வழக்கமாக வச்சுருந்தார் நம்முடைய சனாதன கோஸ்வாமி. அவரோட காலகட்டத்திலலாம் பார்த்தா 12 கோசா 24 மைல் 38 கிலோமீட்டர்னு இருந்தது. இப்போல்லாம் 21 கிலோமீட்டர் தான் மேக்சிமம் இருக்கும். சனாதன கோஸ்வாமி தன்னுடைய தேகத்தினுடைய தள்ளாமையை தாண்டி கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணி கொண்டிருந்தார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இப்படி அழகா ஜபிச்சுண்டு பண்ணிட்டு இருந்தார். அதாவது உடலுக்கு தள்ளாமைன்றது எல்லாருக்குமே வரும், அந்த வயசுக்கு ஏற்ற தள்ளாமை. ஆனால் மனசுக்கு தள்ளாமை கிடையாது. ஸோ மனசை கொண்டு உடம்பு அப்படி நகர்த்தின்னு இருந்தார் மனோபலத்தினாலே. ஆத்மாவுக்கு பலம் அது அன்லிமிட்டட். நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒரு அன்லிமிட்டட் பலம் அதுக்கு உண்டு. அப்போ சில சந்தர்ப்பங்களில் உங்கள் உடம்பு தள்ளாமையாக இருந்தால் கூட மனசுனால அதை தள்ளிட்டு போக முடியும். நிறைய பேர் நான் பார்க்குறேன். அப்படி சனாதன கோஸ்வாமி கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணும்போது ஒரு நாள் ஒரு சின்ன பயம் வந்தான். நீங்கள் என்னத்துக்கு தள்ளாத வயசில் உங்களை போய் இந்த பாடுபடுத்திண்டு கோவர்தனகிரி பரிக்கிரமா பண்ணுறேன், யார் உங்களை பண்ண சொன்ன? அப்போ அவர் சொன்னார்,
யாரும் சொல்லலை குழந்தை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த பையன். என்னடா கண்ணா, இங்கே இந்த கோவர்தன மலை மேலே ஒரு பாறை இருக்குது, அதில் கிருஷ்ணனுடைய சரணகமல அடையாளம் இருக்குது, கூடவே அவனோட அந்த கண்ணுக்குட்டியோடைய குளம்படி அடையாளம் இருக்குது, கண்ணனுடைய பாசூரி அந்த புல்லாங்குழல் அடையாளம் இருக்குது, கண்ணன் மாடு மேய்க்கிற குச்சியோட அடையாளம் இருக்குது, ஒரு பாறை இருக்குது, நான் உங்களுக்கு அது தரேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்னடா வந்து டெய்லி அதை மட்டும் பரிக்கிரமா பண்ணால் போதும், புரிஞ்சுதா? சரி நீ முதல்ல கொண்டு வாயே அப்படின்னா இந்த பயக்கிடுக்கிடும் ஓடினான், போய் கொண்டு வந்து கொடுத்தான். பார்த்தோன்னே நன்னா தெரியறது அது கிருஷ்ண சரண கமல அடையாளம்ன்றது. அப்படியே கட்டி பிடிச்சிருந்து கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அழுதா. அது ஒரு அழகான ஒரு பாவ ஆவேசம், சந்தோஷம் இல்லையா? அதெல்லாம் சில சில விஷயங்களுக்கெல்லாம் அங்கே தான் வியாக்கியானம் சொல்ல முடியும், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கடந்து தானே வாழ்க்கை. சிலதெல்லாம் புரியாது, நிஜமாகவே புரியாது, ஆனால் அது சுகமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனந்தம்ன்றதுக்கு என்னத்தை பெருசாக வியாக்கியானம் கொடுக்க முடியும்? தூக்கத்துக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்க முடியும்? நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், வாவ் சூப்பர்ன்றோம், இதுக்கு என்ன பெரிய வியாக்கியானத்தை நம்மளால் தர முடியும்? ஆனால் அனுபவிக்க முடியும். கரெக்டாக? அப்போ சனாதன கோஸ்வாமி அதை பத்திரமா எடுத்துட்டு போய் இந்த பஜனை குட்டீரம் சொன்னேன், அந்த மானசி கங்கா கரையில் சக்கரேஸ்வர் மகாதேவர் சன்னதியில். அப்போ அவர் பார்த்தார், அழகாக அதை வச்சிருந்தார். ராத்திரி முழுக்க இதையே யோசனை அவருக்கு. பொழுது விழிஞ்சது, டக்குன்னு ஞாபகம் வந்தது மானசி கங்காலேருந்து பிரதட்சணம் பண்ண போனோன்னு. அப்புறம் திருப்பி அதையே ஒரு 4 பிரதட்சணம் பண்ணார். திரும்பியும் மத்தியானமோ ராத்திரி எப்பயோ தூங்கினார். அவரெல்லாம் களைச்சி போய்டுறது. இப்போ ராத்திரி சொப்பனத்தில் அவருடைய மதன கோபாலனே காட்சி கொடுத்தான். இது நான் தான் அப்படின்னு ஓன்னு அழகார். நீயே வந்தியா எனக்காக, நீ வந்து கூட எனக்கு தெரியலையேன்னு அழுதார். அதுக்கப்புறமா அவருக்கு புரிஞ்சது, அந்த சிலை, அந்த பாறை, சிலானா பாறை, அந்த பஜனை குட்டீரத்திலேயே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஜெபிச்சுட்டு இருந்தார். அங்கேயே பிரதட்சணம் பண்ணுவார். வயசாக வயசாக யார்கிட்டையும் பேசுறதும் குறைஞ்சி போயிடுது. ஒரு குரு பூர்ணிமா அந்த சமயத்தில் அவர் தன்னுடைய பஜனை குட்டீரத்தில் இருந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருப்பார். எல்லா சமயத்தில் நிறைய பேர் வருவார். அப்புறம் அவர் வெளில வருவார், கூப்பிட்டா வெளில வருவார். சில பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அப்போ கூப்பிட்டுட்டே இருக்கான், வரவே இல்லை. ஆனால் உள்ள அவர் உட்காந்துருக்க தெரியுது. அப்புறம் போய் பார்த்தா அவர் சத்கதி அடைஞ்சுட்டார்னு தெரிஞ்சது. அதன் பிறகு அவர் சத்கதி அடைஞ்சது இந்த சக்கரேஸ்வர் மகாதேவர் சன்னதி வாசலில் இருக்கக்கூடிய பஜனை குட்டீரத்தில். அதன் பிறகு என்ன பண்ணால், அவருடைய மதன கோபாலன் இருக்கான் இல்லையா, மதன் மோகன், எங்கள் பிருந்தாவனத்தில் அவனோட கோவில் இருக்கேன், அங்கே அவனை அங்கே விட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தார். அங்கே எல்லோரும் பூஜை பண்ணிட்டோம், தபஸ் பண்ணிட்டோம், அவனை அழுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துட்டார், கூட்டம் வேண்டான்னு. அதன் பிறகு அவருடைய சரீரத்தை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் மதன கோபாலன், மதன் மோகன் பக்கத்திலேயே அவர் சமாதி பண்ணார்கள். அப்போ தான் இங்கிருந்து அவருடைய அந்த கோவர்தன சிலாவையும் எடுத்துட்டு போய் அங்கே ராதா தாமோதர் கோவிலில் கொண்டு போய் வச்சார்கள். ஸோ கோவர்தனகிரி பிரதட்சணம் பண்ணால் கிருஷ்ண தரிசனம் நிச்சயம் உண்டு. அதுக்கு ப்ரூஃப் சனாதன கோஸ்வாமி. நான் நிறைய ப்ரூஃப் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த இடம். ஸோ மானசி கங்கா, அந்த மானசி கங்கா கரையில் தான் ரொம்ப அழகாக ஒரு சந்நிதி உண்டு. மானசி கங்கா உள்ளே போய் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி வெளியில் வந்தோம்னா அங்கே ஒரு அழகான ஒரு கோவில் உண்டு. அந்த கோவிலுக்குள்ளே நுழைவோம். ஹரிதேவ்னு பேர், ஹரிதேவ் மந்திர்னு பேர். இப்போ
மதுரால கிருஷ்ண ஜென்மஸ்தான் பக்கத்தில் ஒரு பிராச்சீனமான மூர்த்தியை சொன்னேன். அவன் பேர் என்ன சொல்லுங்க, கண்டுபிடிச்சி. இந்த இடத்துல இந்த மூர்த்தி பேர் ஹரிதேவ்னு பேர். ரொம்ப விசேஷம். கோவர்தனத்தில் ஹரிதேவ், பிருந்தாவனத்தில் கோவிந்த தேவ். ஓகேவா? அதுக்கப்புறம் மகாவனத்தில் பலதேவ், அதான் தாவுஜி மந்திர். அப்போ மதுரால என்ன கண்டுபிடிச்சி சொல்லுங்க. இந்த இடத்துல வஜ்ரநாபன் முதல்ல வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணான். இப்போ அந்த மூர்த்தி இங்கே இல்லை. அந்த மூர்த்தி இப்போ கான்பூர் பக்கத்தில் அங்கே இருக்கு. இந்த ஹரிதேவ் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் ராதாராணி கோபிகைகள் எல்லாம் கண்ணனை அனுபவிக்கிறதுக்காக, கண்ணனை மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து காத்துட்டு இருந்தான். ஏன்னா அவனுடைய மனசுலேருந்து உண்டான கங்கை. அதனால் கண்ணனை ரொம்ப பிடிச்ச இடம் இந்த மானசி கங்கை. கண்ணனை பார்க்கணும், கண்ணனை அனுபவிக்கணும்னு ராதாராணி காத்துக்கொண்டே இருப்பாள். வாழ்க்கையில் கண்ணனை பார்க்கணும், கண்ணனை அனுபவிக்கணும், கண்ணனோட பேசணும், கண்ணனோட விளையாடணும், கண்ணனோட லீலை பண்ணணும், கண்ணன் பேசுகிறத கேட்கணும், கண்ணன் படியில் தலை வச்சு படுத்துக்கணும், கண்ணன் தோளில் சாஞ்சிக்கணும், கண்ணன் தன்னை அலங்காரம் பண்ணணும், கண்ணனுக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணணும், கண்ணனுடைய சொத்தை அவன் கைகளில் இருக்கணும், கண்ணன் தன் இஷ்டத்துக்கு என்னை உபயோகப்படுத்திக்கணும், கண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், கண்ணனுக்கு அடிமையாக இருக்கணும், கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும். ராதாராணிக்கு காலை எழுந்ததிலிருந்து ராத்திரி தூக்கத்தில் கூட உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ண ஸ்மரண, கிருஷ்ண பிரீத்தியர்த்தம் ஒன்று தான் அவளுக்கு லட்சியம். ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம்னு சொல்ல மாதிரி கிருஷ்ண பிரீத்தி அர்த்தம். கிருஷ்ண பிரீத்திக்காகவே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒருத்தி. அவள் வாழ்க்கையில் உலகத்தை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ இதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. அவளுக்கு ஒரே சிந்தனை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. வெளியில் காட்டிக்க மாட்டான், ஆனால் ஹிருதயம் முழுக்க கிருஷ்ணஸ்மரணம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கண்ணன் வரத்துக்கு சமயம் ஆயிடுத்து. ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. முதல் விதம் சொல்கிறேன், கண்ணன் வரதுக்கு சமயம் ஆயிடுத்து. உடனே அவள் பார்த்தா கண்ணன் வந்தா தேவலையே அப்படின்னு சொல்லி ஹரிதேவா 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 ஹரிதேவான்னு ஜபிச்சார்கள். ஆண்டாள் சொல்லலையா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் அப்படின்னு இல்லையா. இந்த ஹரி அப்படின்ற நாமம். அப்போ ஹரிதேவா 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 அப்படின்னு அவெல்லாம் புலம்பினா. அப்போ அந்த இடத்துல அழகாக கோவர்தனகிரியை தூக்கின்னு இருக்கிறா போல அழகான வலது கையில் புல்லாங்குழலை வச்சுண்டு ஒரு ஸ்வயம்பு மூர்த்தி வந்தது. ஒரு மூர்த்தி அங்கே பிரகடனமாச்சு. உடனே எல்லாரும் கோபிகைகள் ராதாராணி எல்லாரும் ஹரிதேவனுக்கு அழகா பூஜை எல்லாம் பண்ணி ஆனந்த் தலைச்சா. அதன் பிறகு கண்ணன் வந்தான். ஸோ அதனால் கோபிகைகள் ராதாராணிக்கு ஹரிதேவன் அவ்வளோ பிரீத்தி. வேற யார் ஹரிதேவன்? நம்ம ஆளுதான், நம்ம பயதான் ஹரிதேவன். அதன் பிறகு இந்த லீலையை உத்தேசிச்சுதான் வஜ்ரநாபன் இந்த இடத்துல ஹரிதேவனை பிரதிஷ்டை பண்ணான். சைத்தன்ய மகாபிரபு வந்த சமயத்தில் இந்த இடத்துல ஹரிதேவன் இருந்தான். சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்துட்டு ஹரிதேவன் முன்னாடி நின்றுண்டு அவருக்கு என்ன எப்பொழுதுமே ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா
ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அவருக்கு என்ன ஆனந்தமாக பஜனை பாடி ஆடினார். அப்போ அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க ஜனங்கள்லாம் இவருடைய தேஜஸ், இவருடைய ரூபம், இவருடைய ஆனந்தம், இவருடைய பக்தி, இவருடைய பிரேமை இதெல்லாம் பார்த்து அப்படி கூட்டமாக கூடி ஆனந்தமாக அனுபவிச்சார்கள் அப்படின்னு இருக்கு. அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த ஹரிதேவ மந்திர், ஹரிதேவ் கோவில் அப்படின்னு பெயர். ஒரு பீரியடில் அவுரங்கசீப் பைத்தியக்காரன் ஆடாகுடம் பண்ண இந்த மூர்த்தியை பத்திரப்படுத்தி கொண்டு போய் கான்பூரில் வச்சுட்டார்கள். அதுக்கப்புறமா ஒரு அதே மாதிரி பிரதிப மூர்த்தின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சேம் ரிப்ளிகா மூர்த்தின்னு சொல்லி அந்த மூர்த்தியை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணார்கள். இப்போ அந்த ஒரிஜினல் ஹரிதேவா அங்கே இருக்கான்னா பதௌலி கிராமம், ராஜஸ்தானில் கான்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அங்கே இருக்கானோ. நானும் போய் பார்த்ததில்லை, போய் பார்த்துட்டு வரணும் பயலை. சரியா, அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஹரிதேவா மந்திரா. இந்த ஹரிதேவ் கோவில் பக்கத்திலேயே அழகாக ஒரு தேவி இருக்கா, மானசி தேவி கோவில்னு பேர். மானசி தேவி தான் இந்த மானசி கங்காவினுடைய அழகான ரூபம், துர்கையினுடைய இன்னொரு ஸ்வரூபம். இதில் வந்து புலிவாகனத்தில் இருக்கா, சிம்மவாகினி மாதிரி வியாக்ரவாகினி. இங்கே இந்த மானசி, சந்தோஷி, சந்திரிகா, சாமுண்டி, காளி, சாமுண்டாடி உண்டு இல்லையா, இதெல்லாம் துர்காதேவி யோகமாதேவியினுடைய விதவிதமான ரூபங்கள். சரியா, அத்தனை சிரேஷ்டம். இந்த மானசி தேவியும் பிரதிஷ்டை பண்ணது யார் அப்படின்னா வஜ்ரநாபன் தான் பிரதிஷ்டை பண்ணான். வஜ்ரநாபன் 4 தேவிகளை பிரதிஷ்டை பண்ணான். அவ்வளோ அழகாக காமியவனத்தில் விருந்தாதேவி, மதுரால பாதலேஸ்வர தேவி, அதுக்கப்புறமா பிருந்தாவனத்தில் யோகமாயா தேவி, கோவர்தனத்தில் மானசி தேவி அப்படின்னு சொல்லி அழகா அவன்தான் பிரதிஷ்டை பண்ணான். ஸோ ஹரிதேவனுடைய கோவில், மானசி தேவியனுடைய கோவில். மானசி கங்கா கோவிலில் முகாரவிந்தம் பார்த்தோம். இது மானசி தேவி கோவில். இதுக்கு பக்கத்திலேயே அழகா பிரம்மகுண்டம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி சக்கர தீர்த்தம் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மானசி கங்காக்குள்ளேயே தான் சக்கரம் இருந்தாலும் சக்கர தீர்த்தா அப்படின்னு பேர். மானசி கங்காவுடைய ஒரு போர்ஷனை சக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட கேட்டிருந்தேன் சக்கர தீர்த்தம் அப்படின்னு. சக்கர தீர்த்தம் முக்கியமாக நைமிஷாரண்யம் சக்கர தீர்த்தம், இதுதான் ரொம்ப விசேஷம். நிறைய ஊர்கள், நிறைய திவ்ய தேசங்களில் சக்கர தீர்த்தம்ன்ற பேர் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தார், திருப்புல்லானி, திருமலை, நிறைய இடங்களில் சொல்லியிருந்தார். இது நான் மீன் பண்ணி சொன்னது முக்கியமாக நைமிஷாரண்யம் சக்கர தீர்த்தம். நைமிஷாரண்யம் பகவான் ஆரண்ய ரூபமாக இருக்கான் அப்படின்னு இருக்கு. பகவானே வனமாக இருக்கான். சரியா, அவ்வளவு சிரேஷ்டம் சக்கர தீர்த்தம். திருமலையில் மேலே நம்ம கோவில் பக்கத்தில் இருக்கிறது சுவாமி புஷ்கரணின்னு பேர். அதுக்கு கோனேரின்னு பேர். கோனேரி கரை, கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம். புரிஞ்சுதா? ஸோ இந்த பிரம்மகுண்டம் விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா,
कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो हरिदेव की जय। जय बोलो मानसी देवी की जय। जय बोलो सनातन गोस्वामी की जय। राधे कृष्णा।